ஐஸ்கிரீம் உள்ள சாப்பிட்டு என் பேத்தி உள்ள குதிக்கிறாளா? ஐஸ்கிரீம் குத்துறீங்க கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. பேரிச்சப்பழம் வருது. நீ சின்ன வயசுல பேரிச்சப்பழத்தை என்ன சொல்லுவ? பேரிச்சப்பழம். எல்லாருக்கும் வணக்கம். இதழில சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபலூடா. எல்லாருமே கடையில போய் வாங்கி சாப்பிடுவோம்ல. நம்ம எப்பவுமே எல்லாரும் வெளியே போனா ஆசையா விரும்பி சாப்பிடுறது ஃபலூடா தான். அதுல யார் சாப்பிடுறீங்களோ இல்லையோ, எனக்கு எப்ப கடைக்கு போனாலும் ஃபலூடா வாங்கி தர சொல்லி சாப்பிடுவேன். அந்த ராயல் ஃபலூடா வாங்கி தர சொல்லிட்டு பாதி சாப்பிட்டு பாதி எங்கிட்ட கொடுத்துருவாங்க. கேட்டா பிடிச்ச பொருள்னுவாங்க. பிடிக்கும். சரி, குழந்தைங்களோட போகும்போது குழந்தைங்களும் கொஞ்சம் அவங்க நான் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க, நான் அவங்க சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அதான் குடும்பம். அதனால நம்ம அதை வீட்லயே எப்படி செய்யலாம்னு காமிக்கலாம். நம்ம வீட்லயே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு ஃபலூடா கடைக்கு போனா விலை அதிகம். வீட்டுல செஞ்சா கொஞ்சம் பொருளை வச்சு நம்ம நிறைய செஞ்சு சாப்பிடலாம். காசும் கொஞ்சம் சேமிப்பாகும். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இப்போ ஃபலூடால வந்து நட்ஸ் போட்டு தான் செய்ய போறோம். நம்ம வந்து பழம் போட்டும் செய்யலாம் ஃபலூடா. நான் பழம் போட்டு செய்யல. ஏன்னா நிஷா எப்போ கடைக்கு போனாலும் இந்த ஃபலூடா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, செய்யற அவளுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிடலாமேன்னு தான். அதுக்கு என்னென்ன நட்ஸ் எடுத்து வச்சிருக்குன்னா, வேர்க்கடலை, முந்திரி, அத்திப்பழம், ட்ரை அத்திப்பழம், இது என்ன பழம், பேரிச்சம்பழம், பிஸ்தா, டியூட்டி பொடி, பாதாம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். என்ன இவ்வளோ இருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம ஒரு கப்புக்கு போடலை. நம்ம வந்து ஒரு 6-7 கப்பு செய்ய போறோம். ஒரு கப்பு தான் வீடியோல காமிப்பேன். அதனால மொத்தமா நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இப்ப செய்ய போயிடலாம். படம் பண்ணதெல்லாம் பேசிட்டீங்களா? தப்பு பண்ணாலும் திட்டுறாளுங்க, கரெக்டா சொன்னாலும் கிண்டல் பண்றாளுங்க. நான் எங்கம்மா இப்ப உங்களை திட்டினேன்? மனப்படம் பண்ணதெல்லாம் பேசிட்டீங்களா? திணற பேசுவீங்களே. அப்புறம் இது சொல்லலையே மெயின் ஐட்டம் சேமியா. இப்போ ஃபலூடாக்கு வந்து நம்ம முக்கியமா வந்து சேமியா செய்யணும். ஃபலூடா சேமியா நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்குற சேமியாவை தண்ணியில் போட்டு அவிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் வந்து அந்த சேமியா வாசனை வரும் ஃபலூடால. இந்த சேமியா செஞ்சு போட்டால் தான் வந்து ஒரிஜினல் ஃபலூடா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம வீட்டில் சேமியா செஞ்சு தான் ஃபலூடா செய்ய போகிறோம். வாங்க, முதல்ல நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சிடலாம். அது ஊறத்துக்குள்ளே நம்ம மற்ற வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு வெளி பிடிச்சி ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன். இதை இப்போ வந்து நம்ம சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன், கடாய் மாதிரி. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நான் ஒரு அரை கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி இருக்கும் எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறேன் நான். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு இதுக்கே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சும்மா ரொம்ப கொஞ்சமாக அந்த டேஸ்ட் எடுத்து கொடுத்துக்கிறதுக்காக இதை சேர்த்து உப்பு. இது உண்டை உடச்சி இல்லாமல் கரைச்சிக்கலாம். முதல்ல சேமியா கார்ன்ஃப்ளவர் மாவுலையா செய்வாங்க? பாருங்க, இது உண்டை உடச்செல்லாம் நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து நான் இந்த பெரிய ஸ்பூனில் வந்து 1 ஸ்பூன் சக்கரை சேர்த்துறேன். இப்போ இந்த சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இது வெள்ளையாகவே அப்படியே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு இது நம்ம காய்ச்சணும். இது வெள்ளையாகவே வச்சுக்கலாம், நம்ம கலர் போட்டும் செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ரெட் கலர் சேர்க்குறேன், ரோஸ் எசன்ஸு. நீங்களே க்ரீன் கலர் வேணுனாலும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கொஞ்சமாக பார்த்தீங்களா? இது வந்து நம்ம ஒயிட் கலரில் இருக்கும்போது அது போட்டால் நல்லாயிருக்கும். ஸ்டவ் பற்ற வச்சு நான் சிம்மில் வச்சுருக்கேன். ரொம்ப பெருசாக வைக்க வேணாம், சில்வர் பாத்திரம் தீஞ்சிரும். அதனால் இது நல்லா கட்டியாகும். நம்ம கை விடாமல் கலக்கிட்டே இருக்கலாம். உண்டை ஆகிடும். கட்டியாகி கண்ணாடி பார்த்தா அவரை வரைக்கும் இதை கலக்கிக்கிட்டே இருக்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ கட்டி ஆகிட்டு வருது. இன்னும் நல்லா கட்டியாகி கண்ணாடி மாதிரி ஆகணும். அந்த மாவு கலர் மாறிடும். அந்த அளவுக்கு பொறுமையாக ஸ்டவ் சிம்மில் வச்சு கலருங்க. இல்லை அடி பிடிச்சி அது ஒரு மாதிரி வாசனை வரும். பார்த்தீங்களா? நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் வரும். நான் சில்வர் கடாயில் பண்ணுறதுனால ஒட்டுது. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாவு எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இவனை வந்து நம்ம சூடாக இருக்கும் போதே நம்ம ஐஸ் வாட்டரில் பிழிஞ்சிக்கணும். ஐஸ் வாட்டர் ஊற்றி ஐஸ் கட்டியும் போட்டுக்கணும். அதில் சுட இருக்கும் போதே பிழிஞ்சு விட்டிங்கன்னா தான் சேமியா நல்லா இருக்கும். ஐஸ் கட்டி போட்டால் தான் வரும் நல்லா. கண்டிப்பாக ஐஸ் கட்டி போடணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன், தண்ணி கம்மியாக இருக்குது. ஐஸ் வாட்டரில் நம்ம இந்த முருகு குழாயில் அள்ளி போட்டு பிழிஞ்சிக்கலாம். சூடாக போடணும். ஆமாம், சுட போட்டால் தான் அதில் நல்லா செட் ஆகும் அழகா. இங்கே பாருங்க, போட்டு கை விட்டு கலக்கக்கூடாது, அப்படியே விடுங்க. அப்போதான் அது நல்லா இதுவாகி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு காட்டிக்கலாம். இங்கே பாருங்க, நம்ம பிழிஞ்சாச்சு ஐஸ் வாட்டரில். இதில் வந்து கையெல்லாம் வச்சு கலக்க வேணாம். அப்படியே இதை எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நம்ம மீதியெல்லாம் அப்புறம் செய்யலாம். இப்போ சேமியா வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்குள்ளே ஆகிட்டே இருக்கட்டும். இப்போ அதுக்குள்ளே இந்த நட்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இவ்வளோ குட்டி குட்டியாக போடணுமா? அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லா ஒரு வாய்க்கும் வரும். ஒரு வாய்க்கும் வரும்.
அரிசி வந்துச்சுமா. அரிசி வந்து சவார வைப்பா. என்ன நீங்க எல்லாத்தையும் உட்காந்து அரிஞ்சிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணா அரிஞ்சதான் குடிக்க. பழங்க மட்டும் அரிஞ்சுக்கோங்க, நட்ஸ் எல்லாம் போட்டு உடைச்சுக்கோங்க. அரிஞ்சிலாம் போட்டு இருந்தா டைம் ஆகும்ல. ஆமாடா, செகண்ட் செஃப் அப்படி வச்சு நெசிக்கு நான் உடைஞ்சிரும்ல. ஆமா கரெக்ட். தாங்க சும்மா போட்டு உடைங்க, அப்பதான் கொஞ்சம் பாதி பாதியா வரட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். மூலக்காரன்டா நீ டேய். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அப்புறம் ஓடி போயிடுவாங்க. ஒரு டவுட், அந்த கல் எப்படி கரெக்டா அங்க வச்சிருந்தீங்க? அது அங்கதான் இருக்கும் அந்த கல்லு. அது உள்ளதானே இருக்கும், முன்னாடியே இருக்கு. உள்ளதாண்டி இந்த எடுத்து இப்ப திரும்பி. சரி, என் கண்ணுக்கு தெரியல போல. மூஞ்சிலேயே குத்தி வேண்டியவங்க. கடையில முழுசு முழுசா தான் இருக்கும் இதெல்லாம். ரொம்ப முழுசு முழுசா இருந்தா நல்லா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சு. முழுசாலாம் இருக்காது, கொஞ்சம் குட்டி குட்டியா தான் இருக்கும். இல்ல ஒரு சில கடையில முழுசா போடுவாங்க. நிஷாக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஃபலோடா, ராயல் ஃபலோடா. பரவாயில்லடா, அழகா நுணுக்கி எடுத்துட்ட நீ. அடுத்து என்னது? பாதாம் முந்திரியா? அடுத்து வேர்க்கடலை கூட முழுசாவே போட்டுக்கோங்க. நீங்க இன்னும் இதை நறுக்கிட்டு இருக்கீங்களா? நறுக்குறல்ல. சரி சரி, நறுக்கு. அத்திப்பழமும் கட் பண்ணியாச்சு. அடுத்து இது பேரிச்சம்பழம் கட் பண்ணிட்டேன். முந்திரியும் நசுக்கி வச்சிட்டேன். முந்திரியும் நசுக்கியாச்சு. முது நசுக்க போறீங்களா இல்ல அப்படியே தான் போட போறீங்களா? வேர்க்கடலை சும்மா ஒரு ரெண்டா நசுக்கிறியாப்பா? சரி, லைட்டா நசுக்கி தரேன். இன்னொரு ஜீவன் காணுமே, எங்கன்னு கேக்குறீங்களா? அந்த அம்மா உள்ள இருக்காங்க. அவங்க கேட்கல, நீங்களே தான் சொல்றீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வருவாங்க. இல்ல வீடியோல கேட்பாங்க, எங்க நிஷாவை காணோம் அப்படின்னு கேப்பீங்கல்ல. அந்த அம்மா உள்ள பிஸியா துணி மடிச்சுக்கிட்டு போன் பேசின்னு உட்கார்ந்து இருக்காங்க. வீடியோல கேட்க மாட்டாங்க, கமெண்ட்ல கேட்பாங்க. பேரிச்சம்பழத்தை கட் பண்ணிட்டேன். என்ன பேரிச்சம்பழம் தான் ஞாபகம் வருது. நீ சின்ன வயசுல பேரிச்சம்பழத்தை என்ன சொல்லுவ? பேரிச்சம்பழம். டக்குனு இப்பதான் ஞாபகம் வருது. பேரிச்சம்பழம் உனக்கும் நிறைய ஃபால்ட் இருக்கு, சொல்லணும்னா சொல்ல. என்ன மட்டும் நீங்க எடுத்து விடுங்கம்மா பாயிண்ட. 1/4 கிலோ எழுந்துக்கணும், 1/4 கிலோ குளிக்கணும், 1/4 கிலோ படிக்கணும் அப்படின்னு. என்னதுடா 1/4 கிலோ? நான் சொல்றேன். அது என்னன்னா 1/4 கிலோனா காலையில. அது சின்ன வயசுல தெரியாது எனக்கு. காலையில எழுந்துக்கணும். என்னடா இவ்வளவு லேட்டா வந்தேன், ஏன்டா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன், நீ வெயிட் பண்ணல அப்படின்னு கேட்டா, மிஸ் அமுக்குனாங்கம்மா, மிஸ் அமுக்குனாங்கம்மா. என்னடா அமுக்குனாங்க? நான் அனுப்புனாங்கன்றத அமுக்குனாங்க. என்னவா தேவையா? ஒன்னு சொல்லி 2 வாங்கிட்டு எல்லாரும் சின்ன வயசுல அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா இப்ப பண்ண மாட்டேன் சொன்னா ஒத்துக்கல. கடுகு போடுறேன்னா அம்மா பொடுகு எதுல இருக்குமா? மாத்தி சொல்றீங்க. அந்த பிரச்சனை நானுமா? ஆஹா, பொடுகு நான் தான் சொல்லுவேன். என்னத்துக்கு சொல்லுவீங்க? தலையில பொடுகு இருக்கு. பொடுகுக்கு கடுகு இருக்குமா? கடுகு இருக்குமான்னு. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம சப்ஜா விதைய ஊற வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு 2 ஸ்பூன் ஐஸ் பெரிய ஸ்பூன்ல எடுத்து வச்சிருக்கேன், அந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த கப்புல வந்து ஒரு 1/2 கப்பு பால், 1/2 கப்பு பால் அதுலயே சேர்த்துக்கிட்டு சும்மா ஒரு சிட்டி எசன்ஸ், அவ்வளவுதான் போதும். உங்களுக்கு இது ஆப்ஷன் தான், வேணா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. கலருக்கு லைட்டா இதை அரைச்சிக்கணும் மிக்ஸியில. இங்க பாருங்க, இதை மிக்ஸியில போட்டு நல்லா அரைச்சிட்டேன். இதை ஒரு கப்ல மாத்திக்கலாம் நம்ம. இது வந்து ட்ரிங்க்ஸ் மாதிரி ஊத்துறதுக்கு தான். ஆமா, அப்பதான் அது நல்லா கோட்டிங் நல்லா ஃபுல்லா கவர் ஆகும், அதுக்காக தான். நெக்ஸ்ட் சேமியா பார்க்க போயிடலாம். ஆமா, நம்ம வச்சிருந்த சேமியா பாருங்க, இங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நான் கையில வச்சு எடுத்து காமிக்கிறேன். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா சேமியா? இப்போ வந்து இதை வடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளவுதான், இப்போ சேமியா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம் நான் ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபலூடாவை. வாங்க, இப்போ நம்ம ஃபலூடா செய்ய போயிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சாக்லேட் எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை நம்ம இப்படி ஊத்திக்கலாம் டெக்கரேஷனுக்காக கப்ல. ஆமா, இங்க பாருங்க சாக்லேட் எசன்ஸ் ஊத்திட்டேன். இது வந்து அழகா காமிக்கிறதுக்காக. தெரியாம கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்பா, அதனால தான் கட் ஆயிட்டு வருது. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருந்ததுல செஞ்சு வச்சிருந்தது. அப்புறம் இது சப்ஜா விதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த நட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு வீடியோ யாருன்னா எண்டிங்ல பார்க்க சொல்ல, இவ்வளத்தையும் இந்த அம்மா தான் பண்ணாங்களான்னு ஷாக்கா கேட்க போறாங்க. இந்த ஒளர்றீங்க. அது அப்படிதான், கொஞ்சம் வேலையில ஒரே இதுவா இருக்காது இல்ல நம்மளுக்கு, அதனால இப்ப இத போட்டாச்சு. அடுத்து ஐஸ்கிரீம் வைக்கணும். அடுத்து வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் வந்து பிஸ்தா ஃப்ளேவர் வாங்கி வச்சிருக்கோம், அத யூஸ் பண்றாங்க. மறுபடியும் அந்த நம்ம எடுத்து வச்சிருந்த பாத்தீங்களா அந்த ஐஸ்கிரீம் ட்ரிங்க்ஸ், அவனை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போதும், மேல ஊத்திக்கலாம் மீதிய. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இதுல போட்டல சாக்லேட் போடணும். சாக்லேட் போதும், வேண்டாம் நீங்க இது போடுங்க. சேமியாவா? சேமியா அப்படியே அதே ஆர்டர் இருக்கு. மறுபடியும் அதே போல ஒரு ஸ்பூன் சேமியா, ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை. இப்ப கடகடன்னு சொல்றேன் பாரு, கரெக்ட்டா? மீதி நட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஆமா,
நம்ம நிறைய கூட போட்டுக்கலாம். இது நம்ம தானே சாப்பிட போறோம். ரொம்ப உடம்புக்கு ஸ்ட்ரென்த் தானே நம்ம பிள்ளைங்க சாப்பிடும் போது. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் போடுறேன். எக்ஸ்ட்ரா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட இருந்தா போட்டுக்கோங்க. அக்ரோட் அப்புறம் இன்னும் நிறைய இருக்கும். வேர்க்கடலையும் போட்டீங்களா? எல்லாமே போட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் போடணும். ரெண்டாவது ஸ்கூப் கொஞ்சம் நல்லா பெருசா வைங்க. ஓகே, இன்னொன்னு வைக்கிட்டா? போதும். கொஞ்சமா வைங்க. இது வைங்க கொஞ்சமா. இது வைங்க. பண்ண விட்டது நம்மளே வாங்கி பண்ணிருக்கலாம் போல. கொஞ்சம் நிறைய வச்சாதான் நாங்க அழகா தெரியும். சரி பார்த்து வைங்க. வந்துடா. நெக்ஸ்ட் வந்து சாக்லேட் சாஸ், அகைன் நட்ஸ் கொஞ்சம் போடுங்க. அழகா ஊத்துங்க. அழகா. நானும் அழகா ஊத்துறப்பா. நல்லா ஊத்தி. இப்போ வந்து நட்ஸ்லாம் கொஞ்சம் போடுங்க. பிஸ்தா, வேர்க்கடலை எல்லாத்தையும் கொஞ்சம். ஃப்ரூட்டி அவ்வளோ போதும். இது நான் தான் வைப்பேன். வேஃபர் வந்திருக்கு. வேஃபர் என்னன்னா நபாட்டி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். நார்மல் நபாட்டி தான் வாங்கி அதை ரெண்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக வரும். அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கடையில் வைக்கிற வேஃபர்லாம் என்னன்னு தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். நான் தானே வைப்பேன். நான் பேசினே வாங்கி வைக்கிறேன். அப்படியே ஒரு ஆர்வத்தில் வச்சேன். இங்கே சொருக்கு அழகா. இன்னொன்று அதே மாதிரி அங்கல்லே சொருக்கு. என்ன பண்ற? ஐஸ்கிரீமே தெரியல, மறைஞ்சு போச்சு. ஓகே, அழகா இருக்கு. நம்ம வீட்லயே சூப்பரா ஃபலூடா செஞ்சாச்சு. ஃபலூடா சாப்பிட்றதுக்கு தான் இப்போ அந்த மாதிரி கெஸ்ட்டாக நம்ம கூப்பிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் உள்ள வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு கெஸ்ட்டு, அது கெஸ்ட்டுன்னு இல்லை, முதல்ல என் பேரன் பேத்தி தான் கெஸ்ட். அவளுக்கு கொடுக்க தான் கூப்பிட்டுருக்கு. இந்த அம்மா கொடுக்க ஒன்றும் இல்லை. சரி, முதல்ல என் பேரன் அதனால கொடுப்போம். முதல்ல இது அடியில் ஏற்றுறேன். நிறைய நர்ஸாக வரும். மெதுவா நல்லா இருக்கா? இருங்க டேஸ்ட் பண்ணிட்டு மெதுவா சொல்லுவாரு. உள்ள வேற சில்லுன்னு வேற போயிடுச்சு வாய்க்குல. நல்லா இருக்கு. என்ன போட்டீங்க? எல்லாமே தான் போட்டிருக்கேன். என்னாச்சு? கற்கண்டு மாதிரி தான் வந்துச்சு. கற்கண்டு மாதிரியா? அந்த இது அத்தி பழமா இருக்கும், அதுதான் கரெக்ட் முறுக்குன்னு வரும். அவ்வளவுதான். ஐஸ்கிரீம் உள்ள சாப்பிட்டு என் பேத்தி உள்ள குதிக்கிறாளா? ஏற்கனவே டான்ஸ் ஐஸ்கிரீம் குதிரின்னா கொஞ்சம் ஜாலியா இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆமா, கூலா உள்ள போயிருக்கோம். அவ்வளோதான். நம்ம வீட்டில் இதே மாதிரி ஃபலூடா செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுங்க. நான் என் பேத்திக்குள்ளே கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்களும் கொடுத்து செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய். Stop.